வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ராக்ஸி முதலீடு அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்ஸி முதலீடு அப்படின்றது ஒரு செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா அந்த செக்டாரில் முன்னணியில் பல நிறுவனங்கள் வந்து இருப்பாங்க. அந்த முன்னணி நிறுவனங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான சர்வீஸ் கொடுக்கக்கூடியது, ஸ்பேர் கொடுக்கக்கூடிய, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை தான் நம்ம வந்து ப்ராக்ஸி நிறுவனங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ப்ராக்ஸி கம்பெனியில் முதலீடு செய்கிறது தான் நம்ம ப்ராக்ஸி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ப்ராக்ஸி நிறுவனங்களில் நம்ம வந்து முதலீடு செய்கிறப்ப இந்த முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வளர்றப்ப அவங்களோட சேர்ந்து ப்ராக்ஸி நிறுவனங்களும் வளருவாங்க. ப்ராக்ஸி நிறுவனங்களுக்கு இருக்கிற பெரிய சாதகம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள்லாம் வளர்றப்ப அவங்களுடைய சேர்ந்து இந்த ப்ராக்ஸி நிறுவனங்களுடைய பிஸ்னஸும் வந்து வளர்ச்சி அடையும். இதில் இன்னொரு சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெரிய நிறுவனங்கள் வந்து நம்ம சொன்னோம், அந்த பெரிய நிறுவனங்களுடைய பங்குகளுடைய ஏற்றம் அப்படிங்கிறது மிதமான அளவில் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு மீடியமான லெவலில் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதே இந்த ப்ராக்ஸி நிறுவனங்களுடைய பங்குகளினுடைய ஏற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எதனால் அப்படின்னா, சிறிய நிறுவனங்கள்லேருந்து நடுத்தர நிறுவனங்களாக மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து ப்ராக்ஸி நிறுவனங்களுக்கு அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி செக்டார் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பல முன்னணி நிறுவனங்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னணியிலேருந்து பல நிறுவனங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லெவலில் இருக்கும், இல்லை காம்போனன்ட்ஸ் லெவலில் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் இருக்கும். இது போல் பல விதத்தில் வந்து வெவ்வேறு நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ராக்ஸி நிறுவனங்கள்னு வந்து சொல்லுவோம். அந்த நிறுவனங்களில் முதலீடு செய்கிறப்ப அது வந்து ப்ராக்ஸி முதலீடாக வந்து இருக்கும். இப்போ வந்து ப்ராக்ஸி முதலீடுனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த துறையில் பலதரப்பட்ட நிறுவனங்களில் உங்களால் முதலீடு செய்ய முடியும். அடுத்து ப்ராக்ஸி நிறுவனங்கள் வந்து குறைந்த விலையில் இருக்கும். ஸோ சாதாரணமாக எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட்டில். அதே போல் இந்த ப்ராக்ஸி முதலீட்டில் நம்ம ஒரு பங்குகள் வாங்குறப்ப அதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பல ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு மெத்தட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெத்தட்ஸ் அப்படின்னா இந்த ப்ராக்ஸி இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ப்ராக்ஸி இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளும் இன்வெஸ்ட் பண்றது மூலியமா மீடியம் டு லாங் டைம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பங்கு சந்தையில் முதலீடு பண்ண, ட்ரேட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அவசியம். உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கரா ஜெரோதா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய தமிழ்நாடு பார்ட்னராக நாங்கள் இருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தமிழ்லேயே எல்லா சப்போர்ட்டையும் வாங்கிக்க முடியும்.